சாணக்கியாவின் 5ஆம் ஆண்டு விழா அரசியல் அனல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி மார்ச் 16 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தி மியூசிக் அகாடமி, ராயப்பேட்டை, சென்னை. வாகனங்கள் அதிகமாக திருடு போகும் இந்திய நகரங்களின் பட்டியலில் முதல் இடத்தில் டெல்லியும் 2ஆம் இடத்தில் சென்னையும் இருப்பதாக தெரியவந்துள்ளது. வாகன திருட்டு குறித்து ஆக்கோ பொதுத்துறை நிறுவனம் திருட்டு மற்றும் நகரம் 2024 என்ற அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் 2023ஆம் ஆண்டு இந்தியாவில் திருடு போன கார்களில் 80% டெல்லியில் களவாடப்பட்டவை. ஒவ்வொரு 14 நிமிடத்திற்கும் ஒரு கார் நாட்டின் தலைநகரில் திருடு போகிறது. டெல்லியில் கார் திருட்டு தொடர்பாக நாளொன்றுக்கு சராசரியாக 105 புகார்கள் காவல்துறையில் பதிவாகியுள்ளன. டெல்லிக்கு அடுத்தபடியாக அதிக வாகன திருட்டு நடைபெறும் நகரங்களின் பட்டியலில் சென்னை 2ஆம் இடம் பெற்றுள்ளது. 2022ஆம் ஆண்டு சென்னையில் 5% இருந்த கார் வாகன திருட்டு 2023ஆம் ஆண்டில் 10.5% அதிகரித்திருக்கிறது. பெங்களூரு 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இந்த நகரங்களை ஒப்பிடுகையில் ஹைதராபாத், மும்பை மற்றும் கொல்கத்தா நகரங்களில் வாகன திருட்டுக்கள் குறைவு என்றாலும் 2022ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2023இல் கார் திருட்டு இந்த நகரங்களில் 2 மடங்கு அதிகரித்துள்ளது. இந்திய அளவில் அதிகப்படியாக 47% வரை மாருதி சுசுகி ரக கார்கள் திருடப்பட்டுள்ளன. டெல்லியில் மாருதி வேகனார் மற்றும் மாருதி ஸ்விஃப்ட் கார்கள் அடிக்கடி திருடு போவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதுபோக ஹீரோ ஸ்பிளெண்டர், ஹோண்டா ஆக்டிவா, ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350, ஹோண்டா டியோ, ஹீரோ பேஷன் ஆகிய இருசக்கர வாகனங்களும் அதிகம் திருடு போவதாக புகார்கள் பதிவாகியுள்ளது. இது குறித்து ஆக்கோ பொது காப்பீட்டு நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி கூறுகையில், கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு வாகன போக்குவரத்து அதிகரித்திருப்பதால் வாகன திருட்டும் பல மடங்கு கூடிவிட்டது. வாகனங்களை நிறுத்துவதற்கு போதுமான இடவசதி நகரங்களில் இல்லாததே இதற்கு முக்கிய காரணம் என தெரிவித்தார்.